நம்ம கடையிலேயே சிம்பிளா ஒரு சிக்கன், அது ஒரு வெரைட்டி செய்ய போறோம். அது என்ன வெரைட்டி தெரியல, போட்டு பார்த்தா தான் தெரியும். வெங்காயத்தை போட்டேன். அடுப்பு பார்த்தீங்கன்னா நம்மளோட கேம்பிங் அடுப்பு வச்சு சமைச்சிக்கிட்டு இருக்கேன். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த அடுப்பு உங்களுக்கு வேணும்னா அமேசானில் விற்கிது, வாங்கிக்கலாம். நல்ல இது வந்து நல்ல குவாலிட்டியாக உள்ளது. நல்லா ஒரு கிலோ பிரியாணி செய்கிறது தாங்குது. இந்த டின்னு ஒரு கேஸ்டினோனா ஒரு பிரியாணி எக்ஸ்ட்ராவே சமைச்சோம். நாங்கள் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். கேம்பிங் போகும்போது, அதாவது டூர் போகும்போது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து இஞ்சி பூண்டை பேஸ்ட் இறக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இறக்கிறோம். இறக்கிட்டு அப்புறமாட்டி தக்காளி போட்டுக்கிறோம். அதுல தக்காளி பயிர் நல்லா ஸ்பீடாவே இருக்கும். அடி லைட்டா பிடிக்கும் போது தக்காளி இறக்கி அது பிடிக்காது. வாங்க பிரியாணி கழுவுன கறி 100 ரூபாய்க்கு வாங்கின சிக்கனை உள்ள இறக்கிறோம். சிக்கனை ஃபர்ஸ்ட் பெரட்டிட்டு அப்புறமாட்டி மசாலா போட்டுக்கணும். இது வந்து தக்காளி சிக்கன் இப்போ இருக்கிறது. மசாலா போட்டால் தான் இனிமேல் அது 65 சிக்கன். 65னா 65 பொடியை போட்டு கிட்ட போகிறோம். நம்ம சிக்கன் 65 பொடி ஆட் பண்ணி போடி கிரேவி பண்ண போகிறோம். இது கம்பெனி பார்த்தா சிக்கமா இருக்கு, நல்லா டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துருக்கேன். அப்படியே ஒரு பாக்கெட் இறக்கி விட்டு இது வந்து பாருங்க, பார்க்கும் போதே கம்ம கம்மண்டு இந்த வாசத்துலயே நாக்கெல்லாம் ஊறுதுங்க. லாஸ்டா டேஸ்டுக்காண்டி ஒரு லெமன் ஆட் பண்ணிட்டோம். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டிருந்தோம். இப்போ எடுத்துட்டு ஒரு கிண்டு விட்டு மறுபடியும் மூடி போடுவோம். அடுத்து இன்னொரு கிண்டில் வெந்துடும். எப்படி இருக்கு பார்ப்போம். கிரேவி வந்திருக்கா? செம்மையா இருக்கு. செமி கிரேவி லெவலுக்கு வந்துருச்சு. கறி இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. ஃபைனலாக நம்ம மல்லி தலையை உள்ள போட்டு அப்படியே மூடி வச்சு இறக்கிடுவோம். மல்லியை போட்டு ஆட்டிடுவோம். அப்போதான் நல்லா வாசமா இருக்கும். கூட கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம். போட்டு 2 கிண்டு நல்லா ட்ரையா பண்ணியாச்சு. லைட் அப்போ ட்ரை லெவலுக்கு வருது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்து நல்ல பழத்துக்கு வந்துச்சு. ட்ரையாக வந்துருச்சு. இப்போ நம்ம இறக்கிடுவோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இறக்கி அப்படியே உள்ள வச்சுட்டு சாப்பிட ஆரம்பிப்போம். கிரேவி நல்லா தெரியுது. நல்லா இருக்கு. சூப்பர். சூடா இருக்கு. திருப்தியா